வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஷோ. நான் உங்கள் விஜய் சூர்யா. ஸோ இன்றைக்கி நம்ம ஷோவில் என்ன மாதிரியான கண்டென்ட்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேன் இண்டியா லெவலில் கலக்கும் கிங்ஸ்லி அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கிங்ஸ்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிற மாதிரி தான் நெல்சன் கற்றுக் கொடுத்த ஒரு டெக்னிக்கை வச்சு 1000 படத்தை ஓட்டிட்டாரு அப்படின்ற மாதிரி சந்தான கலாச்சாரம் மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா படத்துலையுமே அவரோட அதே மேனரிசம் அதே மாதிரியான கவுண்டர்ஸ் இருக்கிற மாதிரியே நமக்கு ஃபீல் ஆனாலுமே ஒரு சில படங்களில் அது வேறு மாதிரியாக நமக்கு தென்படும். அவரோட ஒரிஜினல் கிங்ஸ்லி அப்படியே வெளில வர மாதிரி நமக்கு தென்படும். அதுக்கும் நம்ம பார்த்து ரசித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்போம். அப்படி தான் இப்போ ரீசெண்டாக ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தையும் பிறந்திருந்தது இல்லையா. இந்த நிலையில் அவருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் நடிக்கிறதுக்கு 3 படத்தை கைவசம் வச்சுருக்காராம். அதில் ஒரு படம் நயன்தாராவோட படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக நயன்தாரா படம்னா கொஞ்சம் இப்படி தான் ஓடுது இங்கே. பட் பேன் இண்டியா லெவலில் ஓடும் அப்படின்னு நம்பலாம். அதை தாண்டி கிங்ஸ்லிக்கு இந்த படம் எந்த அளவுக்கு மைல்கல்லாக இருக்க போது, எந்த அளவு அவர் பயங்கரமான ரீச் அடைய போகிறாரு பேன் இண்டியா லெவலில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மீண்டும் கார் விபத்தில் சிக்கிய அஜித். ஐயோ என்னாச்சு அப்படின்னு யாரும் பதறாதீங்க, ஒன்றும் ஆகலை. ஸோ ரீசெண்டாக குட் பேட் அக்லின்ற கடைசி படத்தை முடிச்சுட்டு போய் ரேஸில் தான் நான் கலந்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலை அஜித் இருந்தார் இல்லையா. அதுக்கேற்ற மாதிரியே நிறைய ரேஸ்லேயும் கலந்துக்கிட்டு நிறைய ப்ரைஸஸும் அள்ளி கூச்சிட்ருக்காரு. அந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு ரேஸில் ஐரோப்பியாவில் நடந்த ரேஸில் தலை அவர்கள் கலந்துக்கும் போது ஏற்கனவே பழுதாகி நிற்கப்பட்டிருந்த ஒரு காரில் போய் அவர் கார் இடித்ததாகவும் அதனால் அவர் கார் தான் சேதமாகிருக்கு, அவருக்கு எந்த வகை பிரச்சனையும் கிடையாது, அவர் ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ரசிகர்கள்லாம் தலை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க தலை, நீங்கள் இன்னும் பல படங்களை தரணும், நாங்கள் அதை பார்த்து ரசிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வேண்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தலை கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஐயோ தலைன்னு கூப்பிடக்கூடாது, ஏகே கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா அடுத்தடுத்த படங்கள் வேறு வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஸோ எந்த விபத்திலும் சிக்காமல் ஓட்டுவது நல்லது என்பது கூறுவது உங்கள் சூர்யா அப்படின்ற மாதிரி நிறைய வலைத்தளங்களில் இந்த மாதிரியான பயங்கரமான அந்த பிஜிஎம் படக் பிஜிஎம்லாம் வச்சு கேட்டிருப்பீங்க. அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இது ரூமர்ஸாக பேசும்போது என்ன ஆயிருக்குன்னா அஜித் விஜய் மாதிரியும் ரஜினி மாதிரியும் அடுத்து தனுஷும் ட்ரை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இது காலகாலமாக நடக்கிறது தான். ஒரு ஆக்டர்ன்றவங்க அவங்களோட ஃபேன்ஸை மீட் பண்ணி அவங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கிறதுன்றது ஒரு காலகாலமாக நடக்கிறது தான். பட் அது இன்னும் கொஞ்ச நாளாக சமீபமாக யாருமே அதை பண்ணாமல் இருந்தாங்க. இப்போ திருப்பி தனுஷ் அவர்கள் பிள்ளையார் சொல்லி போட்டு அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டூடியோ வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காராம் தொடர்ந்து 4 வாரத்துக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் ரசிகர்களோடு உட்காந்து பேசி அவங்களோட உணவு அருந்திட்டு அதுக்கப்புறம் அவங்களோட புகைப்படமும் எடுத்துக்கிட்டு அவர் இருக்க போகிறதா அப்படின்னு சொல்கிறாங்க. 4 திங்கக்கிழமை 27ஆம் தேதி இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது அஃபிஷியலாக தனுஷ் அவர்கள் சொல்லலை, பட் சுற்று வட்டாரங்களில் இது சொல்லப்படுது. அதை தாண்டி அந்த லேபும் இன்னும் தனுஷ் அவர்கள் குத்தகைக்கு எடுத்திருக்காரு அந்த 4 வாரத்துக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேரால் சொல்லப்படுது. இது என்ன மாதிரி நடக்குது, ஏதாவது நடக்குது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அதை தாண்டி ரஜினி அவர்கள் இந்த மாதிரி ஃபேன்ஸை மீட் பண்ணுறது இது காலங்காலமாக நடந்துட்டு அவர் இன்னி வரலுமே அதை ஃபாலோ பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் விஜய் அவர்களும் அதை பண்ணிட்டு இருந்தார். ஸோ இதே வழியை தனுஷ் அவர்கள் பின்பற்றுறதுனால அவங்களாம் ஒரு கட்டத்தில் அரசியலுக்கு போயிட்டு அப்படி கால் வச்சுட்டு இப்படி வந்தாங்களே. ஐ மீன் ரஜினி அவர்கள் விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு, அடுத்து 26 தான் தெரியும். ஸோ இதே மாதிரி ஃப்யூச்சரில் தனுஷ் அவர்களும் அரசியலுக்கு வருவாரா அப்படின்னு நிறைய பேர் புருவத்தை தூக்கிட்டு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. பார்ப்போம், அது தனுஷ் அவர்கள் கையில் தான் இருக்குது, அவர் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஒரு வேளை தனுஷ் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும், மாறி அப்படி தான் இருக்கும். ஸோ பார்ப்போம், தனுஷ் அவர்கள் அரசியல் வராரா இல்லை ரஜினி விஜய் அவர்களை பின்பற்றுறாரா அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதே மாதிரியான அடுத்த ஷோலனா உங்களை சந்திக்கிறேன். தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. டாட்டா பை பை, டேக் கேர்.